விஜய் சொல்றது அவர் ரசிகர்களுக்கு புரியலையா? நீங்க நம்புறீங்களா? நீங்க ஓங்கி அவங்கள செவுல்ல அடிச்சா கூட திருப்பி இது நடக்கும். நீங்க ஒரு செவுல்ல 4 அடிக்கிற பேர் மாதிரி விஜய் பேசணும்ல. பேசினாலும் அந்த இது நடக்கும். கூட்டத்தை விஜய் கண்ட்ரோல் பண்ணணும்ல. விஜய் தன்னுடைய ரசிகர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா நாளைக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண தமிழ்நாட்டை முடியாது. எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத யதார்த்தமான உண்மை. நீங்க இந்த நான்சென்ஸ் செய்யக்கூடிய ஆட்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த கூட்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த அப்புறம் எப்படி முடியல. ஒரு தலைவரா இருக்க முடியும்? அதுதான் அப்புறம் எப்படி ஒரு சொல்றேன் தளபதியா நானு. இருக்க முடியும்னு கேக்குறேன். நம்ம ஒரு கூடிமான கூட்டத்தை அளவுக்கு கட்டுப்படுத்த முடியலனா அவர் தலைவர் கிடையாது, தளபதி கிடையாதுல. அது ஒத்துக்கிறீங்க? நீங்களோ தனிநபர்களை நீங்களோ நானும் தனிநபர்களை ஒழுங்குபடுத்துவது யாரு? அந்த பேரண்ட்ஸ், அந்த நீங்களோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஆமா. மகனை பறி கொடுத்த இப்ப அப்பாவுக்கு அவங்க யார் பதில் சொல்லுவா? அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அந்த பையனை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கணுமா? அந்த இப்ப பையனை சொல்லுவாங்களா, வந்து என் பையன் விஜய் பார்க்க போனா செத்துட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களே அந்த அந்த மனநிலை இருக்கே, சொல்றாங்களே, அதான ஆபத்தா இருக்கு தமிழ் சமூகத்துல. நீங்க கரூர்ல விபத்து நடக்குது, என் புள்ள செத்துது பரவாயில்லன்றாங்களே, அந்த மாதிரி காட்சியில நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்து செத்தாலும் பரவாயில்ல அந்த கூட்டத்துக்கு வந்து சொல்லிட்டு அந்த கூட்டம், அப்புறம் அந்த கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்க? 20 லட்சம் ரூபாய் காசு வாங்கினதுக்காக பரவாயில்ல செத்தா பரவாயில்ல